ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு தார்னி கிருஷ்ணன்ஸ் ஈஸி டயட். நம்ம இன்னைக்கு பேச போகிறது அத்தோ பேஜோ அப்படின்னு ஒரு பர்மீஸ் ஃபுட்டை பற்றி. இது பேசிக்காக ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், ஒரு ஜங்க் ஃபுட் மாதிரி தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால், இதில் நூடுல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, எக் நூடுல்ஸ். பட் அந்த நூடுல்ஸ் மைதாவில் தான் பண்ணுறாங்க. அண்ட் இதில் நிறையா வெங்காயம், கார்லிக், கேபேஜ் இதெல்லாம் நிறையா வதக்குறாங்க. அதனால நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் நிறைய மசாலா போடுறாங்க. அதில் இந்த மாதிரி கொரியாண்டர், சில்லிஸ், அப்புறம் இந்த கிரவுண்டு, இந்த நம்ம பொட்டுக்கடலைன்னு சொல்கிறோம், அது உடச்ச கடலை, இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இந்த பேஜோ அப்படிங்கிறது இதை கடலை மாவில் பண்ணுற ஒரு ஐட்டம். கடலை மாவு, அரிசி மாவு இது போட்டு நம்ம பக்கோடா பண்ணுற மாதிரி இவங்க அதை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதை போட்டு யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. இல்லை பேசிக் டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நிறைய மசாலா யூஸ் பண்ணிவிட்டு கடைசியில் இந்த பேஜோ போட்டு, அதாவது இந்த நம்மளோட பக்கோடா மாதிரி ஐட்டம் இதை அவங்க கொடுக்குறாங்க. இங்கே வெளியிலேருந்து வாங்கி சாப்பிட்டா ஒரு சின்ன பிளேட் சாப்பிட்டா கூட அது ஆல்மோஸ்ட் 550 கேலரிஸ் வந்துடுது. ஏன்னா அவ்வளோ ஆயில் அதில் போடுறாங்க. இதை ஹெல்த்தி எப்படி பண்ண முடியும்? ஏன்னா வீட்டில் பண்ணி சாப்பிடணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணலாம்? இந்த கோதுமை நூடுல்ஸ் இல்லை மில்லட் நூடுல்ஸ் கிடைக்குது. இது ரியல் கோதுமை நூடுல்ஸ்னு எப்படி தெரியும்? நம்ம தண்ணியில் போட்டு அதை வேக வைக்க டைம் ஆகணும். அண்ட் அதை எடுத்து நம்ம கடிச்சு சாப்பிட்றதே கூட அந்த ஒரு கிறிஸ்ப்னஸ் இருக்கணும். அப்படியே அது குழக்குழான்னு நூடுல்ஸ் மாதிரி போகக்கூடாது. அந்த மாதிரி போச்சுன்னா டெஃபினட்டாக மைதா, வெறும் கலர் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. பட் வேக வைக்கவே டைம் ஆகுது. ப்ளஸ் இது நம்ம சாப்பிட்றதையும் அந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் இது டெஃபினட்டாக ஹோல் வீட் நூடுல்ஸ், அதாவது கோதுமை நூடுல்ஸ், இல்லைன்னா இந்த மாதிரி மில்லட்ஸில் சிறுதானியத்தில் பண்ண நூடுல்ஸ். இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலா, பேசிக்காக அனியன், இந்த கார்லிக் இதெல்லாம் ஃப்ரை பண்ணுறது எண்ணெயை குறைச்சிட்டு நம்ம டோட்டலாக ஒரு 4 பேருக்கு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் யூஸ் பண்ணால் போகிறோம். லோ ஃபயரில் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு, கார்லிக்கையும் வதக்கிட்டு, அப்புறம் மசாலா, அது ஃப்ரெஷ் மசாலா கிரைண்ட் பண்ணி போடுறாங்க. அதுதான் அந்த டேஸ்ட் அண்ட் ஸ்மெல். இப்போ கொரியாண்டர் போடுறாங்க, சில்லிஸ் போடுறாங்க, இந்த வறுத்த கடலை, இந்த பொட்டுக்கடலை, இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போடுறாங்க. இதை நல்ல லோ ஃபயரில் வறுத்து வதக்கிட்டு இதை யூஸ் பண்ணிவிட்டு, அப்புறம் இந்த ஃப்ரைங்கை நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. பட் வீட்டில் ஃப்ரெஷ் ஆயிலில் நம்ம ஃப்ரை பண்ணால் அது ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா அவங்க வெளியில் பண்ணுறத ரீயூஸ்ட் ஆயிலா இல்லை எவ்வளோ நாளைக்கு அதே ஆயிலில் யூஸ் பண்ணுறாங்க இதெல்லாம் தெரியாது. ஏன்னா அந்த ஆயிலில் திருப்பி திருப்பி ரீயூஸ் பண்ணால் ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்துடும். ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட்ஸ் அடிக்கடி சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு இருதய நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால நம்ம ஃப்ரெஷ்ஷாக வீட்டில் பண்ணுறதே நம்மளோட பக்கோடா மாதிரி இந்த கடலை மாவு, அரிசி மாவு, இதில் ஓமம் போட்டு அதை ஃப்ரை பண்ணி வச்சுட்டிங்கன்னா, இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் அந்த இதை போட்டுட்டு இந்த எக் நூடுல்ஸை போட்டு பண்ணிவிட்டு, இதில் அந்த வெங்காயம், கார்லிக் இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு, கடைசியில் இந்த ஃப்ரைடு அந்த கடலை மாவு பேஜோவை போட்டுட்டு அது மேலே கொரியாண்டர்லாம் போட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அனியன் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி, கார்லிக் ரொம்ப நல்லது. இது ஆக்சுவலாக கொலஸ்ட்ரால் குறைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பட் அதை ரொம்ப வதக்கிட்டிங்கன்னா அதில் அந்த அளவு பிரயோஜனம் இல்லை. ஸோ கம்மியாக அதை வதக்கினா பெட்டர். கடலை மாவில் ப்ரோட்டீன் இருக்குது. அண்ட் அதை ஃப்ரை பண்ணுறதுனால அதில் கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபேட்ஸ் வரதான் வரும். பட் அதுக்கு இப்போ ஏர் ஃப்ரையர் இருக்குன்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம், இல்லை ஸ்டீம் பண்ணி அதை யூஸ் பண்ணலாம். பட் அது டேஸ்ட் டெஃபினட்டாக மாறும். ஃப்ரைடுக்கும் ஸ்டீம்டுக்கும் வித்தியாசம்தான். நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணுறதுக்கும் ஏர் ஃப்ரை பண்ணுறதுக்கும் வித்தியாசம்தான். பட் உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாற்றி பண்ணிக்கலாம். ஏன்னா சில ஃபேமிலிஸில் தாத்தாலேருந்து அவங்களுக்கு இல்லை பாட்டிலேருந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சின்ன ஒரு 25-30 வயசுலேயே அவங்களுக்கு ட்ரைக்ளிசரைட், எல்டிஎல் கொலஸ்ட்ரால்லாம் ஏற ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த மாதிரி ஃபேமிலிஸில் நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சால் கூட ஏர் ஃப்ரையர் இல்லை ஸ்டீமிங் பெட்டர். ஏன்னா அனாவசியமாக நம்ம ஃப்ரை பண்ணி அந்த இன்க்ரீஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா வித் ஹோல் வீட் நூடுல்ஸ் இல்லை மல்டி கிரெயின், அதாவது இந்த மாதிரி தானியங்களில் பண்ண நூடுல்ஸ், இது டெஃபினட்டாக ஹெல்த்தி தான். அண்ட் அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் கேபேஜும் நிறைய போட்டு பண்ணிட்டிங்கன்னா இது ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அத்து பேஜோ டேஸ்டி தான், எல்லாருக்கும் சாப்பிட்ணுன்னு ஆசை தான். வெளியில் சாப்பிட்டிங்கன்னா எப்பாவது ஒருக்க சாப்பிடுங்க, ரெகுலராக சாப்பிடாதீங்க. வீட்டில் பண்ணி சாப்பிட்டா நம்ம சொன்ன மாதிரி இந்த சேஞ்சஸை பண்ணி நீங்கள் சாப்பிட்டா இதுவுமே எப்பாவது சாப்பிட்டா ஒன்றும் ப்ராப்ளம் வராது. தேங்க்யூ வியூவர்ஸ். ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.